அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்கள் பார்க்கலாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பரணி தீபம் மற்றும் பிரதோஷம் கூடிய நன்னாளாக இருக்குதுங்க. மேசராசி நேயர்களுக்கு குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு குழந்தைகளால் மன மகிழ்வான நாளாகவும் ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் மிக தெளிவாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தினமாக இருக்கு. உறவுகள் ரீதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியான இடையூறுகள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தை மிகச்சிறப்பாக முடிப்பீர்கள். மன மகிழ்வான நாளாக இருப்பதோடு இளைய சகோதரம் ரீதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய அற்புத பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்குதுங்க. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டாயம் உண்டு. அதனோட குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் மேன்மையும் உருவாக்கும் தன்மைகள் உண்டு. உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. தேவையற்ற யோசனைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நலமான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளை மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கு. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்துவதோடு மற்ற விஷயங்கள், அதாவது நமக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருப்பதே நமக்கு மிகச் சிறப்பான விஷயமாக இருக்குங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் ரீதியான சுமூகத்தையும் அதனோடு மூத்த உறவுகளால் மேன்மையும் சேவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும்போது சுப விரயத்தையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குதுங்க. அதனோடு விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறு தடைகளை சந்தித்து மீண்டும் அதன் ரீதியான செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும். மன மகிழ்வான நாளாக அமையக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தாங்க. மகர ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத நலாப யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து கொள்வது நலமான விஷயமாக இருக்கும். அதனோடு இனம் புரியாத ஒரு சற்று யோசனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை அதனால் மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தேவையற்ற சிந்தனையை தவிர்த்துக் கொள்வது நலத்தை ஏற்படுத்தும். கும்பராசி நேயர்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் உருவாகும். கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு சண்டைகள் வருவதும் மறைவதுமாக இருக்கும் அப்படின்றதான். ஆனாலும் இன்றைய மிகச் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. மீனராசி நேயர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் தன்மை உண்டு. பொருளாதார மேம்பாடை சந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாக இருந்தீங்கனாலே போதுமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.